நான் முதல்ல சொன்ன இல்லையா, கருவில் இருக்கிற அந்த குழந்தையோட பிண்ட நிலை, எல்லா பிண்டங்களும் சிவலிங்க வடிவமானது. முட்டை ஒரே டைப்ல தான் இருக்கு உலகம் முழுக்க. ஒரு பக்கம் கூர்மையாகவும் ஒரு பக்கம் அகலமாகவும் தான் இருக்கு. அது வெளியில வரத்துக்கு வசதியாக இயற்கை அமைத்திருக்கிற அமைப்பு முட்டையோட தன்மை. சிவலிங்கம் அப்படிப்பட்டது தான். அந்த குழம்பு உள்ள போய் பொருந்திக்கும், மேலே நமக்கு கண்ணுக்கு தெரியும். அப்ப சிவலிங்கம் என்பது என்னன்னா உயிர்களுடைய முதல் நிலை. உருவமற்ற ஒன்று உருவத்தை பெறுகிற போது எப்படி பெறும் என்பதை உருவமற்ற கடவுள் உருவம் பெற்ற போது சிவலிங்க வடிவமாக காட்சி தந்தார் என்று சிவலிங்கத்தை முன்னோர்கள் வடிவமைத்தார். உருவமற்ற ஒன்று உருவத்தில் வருகிற போது ஃபர்ஸ்ட் அது பெறுகிற வடிவம் பிண்ட நிலை. அதான் சிவலிங்க வடிவம் ஆயிற்று. இது திருமாலும் பிரம்மாவும் அடிமுடி தேடினார்கள் ஒரு கதை வச்சோம். அது என்னடான்னா, இப்ப என்னோட அடிமுடி தேடியே காண முடியாது. ஏன், எங்க அப்பா அப்பா கப்பா அப்பா கப்பா 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 போயிட்டே இருந்தா யாரு ஃபர்ஸ்ட் சொல்ல முடியுமா? எனக்கு குழந்தை பிறந்துட்டு, அவளுக்கு குழந்தை பிறந்துட்டு, அந்த குழந்தைக்கு வளர போது அவளுக்கு குழந்தை பிறக்கும். என்னுடைய முடிவு என்னன்னு தெரியுமா? தெரியாது. அல்ப மனுஷன் என்னோட முதல் முடிவுமே கண்டுபிடிக்க முடியல, பரமாத்மாவோட முதலையும் முடிவையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியுமா? யாரோட முதலையும் யாரோட முடிவையும் கண்டுபிடிக்க முடியாது. யாருடைய முதலையும் யாருடைய முடிவையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன், என் தகப்பன் என்னுள் வாழுகிறார், நான் என் பிள்ளைக்குள் வாழுகிறேன், எனவே நான் இருந்து கொண்டே இருக்கிறேன், அழிவதில்லை. சரி, எங்க அப்பா என்கிட்ட இல்லையா? இருக்காரு. அவருடைய குவாலிட்டிஸ், அவருடைய ஜீவன், அவருடைய ஜீன் தானே. அப்ப நான் இருக்கிறேன் தானே. நான் இருக்கிற வரைக்கும் எங்க அப்பா இருக்கிறாரு, என் பிள்ளை இருக்க வரைக்கும் நான் இருக்கிறேன். அப்ப அழிவில்லாத நிலையை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். அது போனா அப்படியே வேற இடத்துக்கு போயிடும். நான் மறுபடியும் அந்த வழிபாட்டு உருவத்துக்குள்ள வரேன். அது நம்ம சிவனை முதல்ல லிங்கமாக தான் கூப்பிட்டோம், பிறகுதான் வடிவத்தில் வந்தோம். சிவனுக்கு வடிவம் எப்படி வந்தது தெரியுமா? நாம் பார்த்த யோகிகள் என்ன வடிவத்தில் இருந்தார்களோ அந்த வடிவத்தை சிவபெருமானுக்கு ஏற்றிட்டு, நாம பார்த்த ரிஷிகள், நாம பார்த்த ஞானிகள் எப்படி இருந்தார்கள்? ஜடாமுடியோடு இருந்தார்கள். அப்புறம் அவர்கள் காட்டில் வாழ்ந்தார்கள், புலித்தோல் யானைத்தோல் இதெல்லாம் மேலே போட்டுக்கொண்டார்கள். ஆடை பெருசா நினைக்கல அவங்க. அவர்கள் அந்த என்னென்ன தோற்றத்தில் அவன் பார்த்த ரிஷிகளும் ஞானிகளும் இருந்தார்களோ அந்த தோற்றத்தை அப்படியே சிவனுடைய வடிவம். சிவஞான போதத்தில் 12ஆம் சூத்திரத்தில் என்ன சொல்றாங்க? சிவன் அடியார் வடிவமே சிவனுடைய வடிவம், சிவனடியாரை கண்டால் சிவனை கண்டதாக கொள்க. அப்படி அந்த சிவனடியார் மூலமாக தான் சிவபெருமான நம்ம உணர ஆரம்பிச்சோம். அப்புறம் தான் சிவனுக்கு வடிவம் கொடுத்து கோயிலில் வடிவமாக வைக்க ஆரம்பிச்சோம். நீங்கள் ஹிஸ்டரியை ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். 7ஆம் நூற்றாண்டில் என்ன வடிவம் வந்தது, 12ஆம் நூற்றாண்டில் என்ன வடிவம் வந்தது. நடராஜாங்கிறது ரொம்ப லேட்டஸ்ட் வடிவம். சிவனுடைய தோற்றங்களில் பல விதமான வடிவங்கள் வந்தாச்சு. நடராஜா அப்படிங்கிறது ரொம்ப பின்னால வந்த வடிவம். ஏன்னா அந்த சிற்பத்தை வடிவமைப்பதற்கான தொழில்நுட்பமே பின்னால தான் தோணுச்சு. ஒத்த காலில் ஒத்த விரல்ல நிற்கிற சிற்பம் எல்லாம் இருக்கு. அப்ப அதை உண்டு பண்ணுவது அவரோட சுலபம் அல்லது, ரொம்ப பின்னால ஏற்பட்ட ஒரு வழிபாட்டு முறை. பைரவ வழிபாடுன்னு ஒன்று இருக்கு சிவபெருமானுக்கு. பைரவி அப்படின்னு பைரவருடைய துணைவிக்கு ஒரு பேர் இருக்கு. பைரவர்கள் ஆடை அணிவதில்லை, அவர்கள் திசையை ஆடையாக அணிந்தவர்கள், எந்த பற்றும் கிடையாது. உங்க கபாலத்தை கூட கையில் வச்சிருப்பாங்க. சாப்பாடு வேணும்னா அந்த கபாலத்தை நீட்டுவாங்க, கபாலத்தில் சாப்பாடு போடுவாங்க. சிவபெருமானால் தான் அந்த கபாலத்தை கையில் ஏந்தியவராக காட்சி தருகிறார். அப்ப அடியார் திருவுருவங்கள் ஆண்டவன் உருவமாக மாறின. இதோட கபாலீஸ்வரர் நம்ம சொல்றோம். கபாலம் வைத்திருந்ததால் என்பது ஒரு கணக்கு. இன்னொன்னு, கபாலத்தில் ஆற்றலை வைத்திருக்கிறவனும் கபாலி. சகசரத்துல குண்டலினியை ரீச் பண்ணிட்டா அவன் கபாலி. சரி, சிவபெருமான் உடம்புல எல்லா இடத்தையும் பாம்பு பாம்பா போட்டு விட்டாங்க பாருங்க. காலில் 2 பாம்பு இருக்கும், கையில் 2 பாம்பு இருக்கும், கழுத்தில் 2 பாம்பு இருக்கும், இப்படி ஒவ்வொன்று இருக்கும். விநாயகருக்கு பெல்ட் பாம்பு, மூலாதாரத்தில் குண்டலினி நிற்கிதுன்னு அர்த்தம். வயிற்றுல ஒரு ஜீரண மண்டலத்தில் இருக்கு இல்லையா, அங்க நிற்கிது. அது சிவபெருமானுக்கு எப்படின்னா தலைக்கு மேலேயே பாம்பு கொண்டு வச்சுட்டா. என்ன, இந்த 6 சக்கரத்திலையும் அந்த குண்டலினி ஏறி 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 மேலே வர நிலையில 6 சக்கரத்தையும் தாண்டி மேலே வந்துட்டவன தான் யோகி ஞானியா பார்த்தான். அதான் சிவபெருமானுடைய வழிபாடு. சிவன் வழிபாட்டுக்கு முருக வழிபாட்டுக்கு வித்தியாசமே கிடையாது. சிவனே முருகன், முருகனே சிவன், அப்படி வந்த தத்துவம் தான். சரி, இப்ப சிவபெருமான் தலைமையில பாம்பு வச்சிருக்கிறாருன்னு சொன்னா பாம்பு பிடிச்சி தலைமையில வச்சிருக்காருன்னு அர்த்தமா? அவருடைய குண்டலினி சிரசுக்கு வந்துடுது அப்படிங்கிறதுக்கு அது அடையாளம். கங்கையை வச்சிருக்கிறாருன்னா கங்கையை தலைமையில வச்சிருக்காருன்னு அர்த்தமா? இல்ல. ஒரு யோகி எப்போதும் குளிர்ந்த நிலையில் இருக்கிறார். பாரியார் சாமி தான் சொல்ற, தலையிலேயே டேம் கட்டினவர் சிவபெருமான். அடுத்த வாரம் சொல்றார், ஊழல் இல்லாம டேம் கட்டினார். அவர் கங்கையை தள்ள வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். யோகிக்கு எப்பவும் குளிர்ந்த நிலை. சந்திரகலை வச்சிருக்கிறதா யோகி, யோகினி, அம்பாளுடைய வடிவம் எல்லாம் சந்திரகலாதரின்னு இருக்க. என்னன்னா இந்த யோக நிலையில் இருப்பவர்கள் குளிர்ச்சியா இருப்பார். அவங்களுக்கு அனாவசியமான கோபம் பதட்டம் அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அவங்க சாதாரண இருப்பாங்க. ஒரு இப்போ எரிமலை எல்லாம் திடீர்னு வெடிக்கல, அப்படி ஒரு எரிமலை வெடிக்குது. ஒரு சூஃபி ஞானி அந்த ஊரில் இருக்கலாம், எல்லாம் புறப்படுறான், ஓடுறான். அவர் நிதானமாக நடந்து வந்தார்.
அவரும் உயிரை காப்பாற்றிக்கிட்டார், இல்லைன்னு சொல்லுவார். வந்தார், நடந்து வந்தார். எல்லாம் அங்கேருந்து அடுத்த ஊரில் வந்து ஒரு சத்திரத்தில் உட்காந்தோடனே எல்லாம் பரம்ப ஆரம்பிச்சோம். ஐயோ பிள்ளையை விட்டு வந்துட்டேன் நான் வந்து. ஆஹா பசுமாடத்தை கூப்பிட்டு வந்திருக்கலாம், நான் பசுமாடை எடுக்காமல் வந்துட்டேன்னா, அதை விட்டுட்டேன் எதை விட்டேன்னு எல்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தான். அவர் ஆனந்தமாக சிரிச்சுட்டு உட்காந்துருந்தார். என்னையா நீ மட்டும் சிரிக்கிறேன்னா, என்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடியது நான் மட்டும்தான், நான் ஃபுல்லாக கொண்டாந்துட்டேன், ஃபுல்லாக கொண்டாந்துட்டேன். நீங்களாம் வந்து அதை விட்டுட்டு வந்துட்டோம், இதை விட்டோன்னு வருத்தத்தில் இருக்கிறீங்க. நான் எதையுமே விட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள்லாம் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒன்றீங்க, ஆனால் நான் எனக்குள்ளே இருக்கிற இறைவனை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்தேன். நான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, எந்த விதமான வருத்தமும் இல்லை. எந்த பரபரப்பு எந்த படபடப்புலையும் ஒரு யோகி நிதானமாக செயல்படுவான். அவனுடைய மதி குளிர்ச்சியாக இருக்கும். மதி குளிர்ச்சியாக இருக்குங்கிறதுக்காக தான் மதி என்பது நிலவு, அது தலையில் இருக்கிறதா யோகிக்கு படம் வரைஞ்சி வச்சாங்க. மதி குளிர்ச்சியானது, அவன் மதி குளிர்ச்சியானது. சரி, சிவலிங்க வடிவம், சிவனுடைய யோகி வடிவம், பிறகு சிவனுடைய நடராஜ தத்துவம். அது வந்து நம்முடைய எப்படி சொல்லலாம், மனித இனத்தின் சிந்தனை ஆற்றலின் உச்ச நிலை நடராஜ தத்துவம். ஏன் நடராஜாவுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பெஷாலிட்டி? இந்த பிக் பேங் தியரி உலகம் தோணுச்சுன்னா பாருங்க, வெடிச்ச உடனே அது தோணுச்சுங்கிறதுக்காக அந்த பிரபையே நெருப்பா இருக்கும். அந்த சிவபெருமான் நடராஜாவுடைய பிரபை இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பிரபையினுடைய ஒவ்வொரு பகுதியுமே நெருப்பா இருக்கும். எப்படி படைப்பு நிகழ்ந்தது அப்படிங்கிறத விளக்குவது. அவர் டான்ஸ் ஆடுற பொசிஷன்ல நடராஜாவுடைய அமைப்பு இருக்கும். அது இன்னும் அழகு. என்ன டான்ஸ் அப்படிங்கிற அந்த கோணத்தில் கொண்டு போய் நடராஜாவை ஏன் வைத்தார்கள் பாருங்க. ஓவியர் ஒரு ஓவியம் வரைகிறார்னு வச்சுங்க. ஒரு ஓவியர், ஓவியம்ங்கிறது ஒரு கலை, ஓவியர் என்பவர் ஒரு மனிதர். ஓவியரிடமிருந்து நீங்கள் ஓவியத்தை பிரித்து விடலாம். ஓவியத்தை தனியாக வச்சுடலாம், ஓவியரை தனியாக வச்சுடலாம். கவிஞர் கவிதை எழுதுறார், அவர் கவிதையை தனியாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணி விடலாம், கவிஞரை தனியாக கொண்டு போய் வச்சுடலாம். கவிஞனும் கவிதையும் பிரிக்கப்படக்கூடியது. சிற்பி ஒரு சிலை செய்கிறார், சிற்பியும் அவருடைய படைப்பும் பிரிக்கப்படக்கூடியது. சிற்பி தனியாயிடுறார், அவருடைய படைப்பு சிற்பம் தனியாயிடுறது. நாட்டியக்காரர் டான்ஸ் ஆடுறவர், என் கேள்வி இதுதான், நீங்கள் நாட்டியக்காரனையும் நாட்டியத்தையும் பிரிக்க முடியுமா? ஆடும்போதுதான் அவர் நாட்டியக்காரன், ஆட்டம் அவரோடு இருக்கும் போதுதான் அவர் நாட்டியக்காரன். ஆட்டம் நின்று விட்டால் அவர் நாட்டியக்காரனே அல்ல. சிற்பியிடமிருந்து சிற்பத்தை பிரிக்கலாம், ஓவியரிடமிருந்து ஓவியத்தை பிரிக்கலாம், கவிஞரிடமிருந்து கவிதையை பிரிக்கலாம். நாட்டியக்காரனிடத்திலிருந்து அவன் படைப்பாகிய நாட்டியத்தை பிரிக்க முடியாது. இந்த உலகத்தின் படைப்பவனாகிய கடவுளிடமிருந்து படைப்பை பிரிக்க முடியாது என்பதுதான் நடராஜ தத்துவத்தினுடைய டோட்டல் செய்தி. பியூட்டிஃபுல் மெசேஜ். என்ன சொல்றான் கிறுக்கு பைய பல பேர், கடவுள்னு ஒருத்தர் தான் என் கண் முன்னாடி கொண்டாந்து காட்டு. வெண்டக்கா, படைப்பிலிருந்து படைப்பவனை பிரிக்க முடியாது. படைப்பையும் படைத்தவனையும் பிரிக்க முடியாது. பல பேர் ரிலிஜன்ல ஏன் ஃபெயிலியர் ஆகிறான் தெரியுங்களா? எத்திஸ்ட் ஜெயிக்கிறான், பல இடத்துல ரிலிஜன் பேசுற ஃபெயிலியர் ஆகிறான். ஏன் தெரியுங்களா? காட் இஸ் எ கிரியேட்டர்னு கொண்டு போய் வைக்கிறான். நம்பாடு இந்த உலகத்தை கிரியேட் பண்ண கிரியேட்டர் காட் அப்படிங்கிறான். நோ, கிரியேட்டிவிட்டி இஸ் காட். படைப்பாற்றல் தான் கடவுள். ஏன்? அது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும், அதுக்கு அழிவே கிடையாது, தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது, அது அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். இப்ப பாருங்க, படைப்பிலிருந்து படைத்தவனை பிரிக்க முடியாதுங்கிற ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு விதை எடுக்கிறேன், நான் கொண்டு போய் அந்த விதையை வந்து ஒரு இடத்துல நட்டு வச்சுடுறேன். அந்த விதை முளைச்சு மரம் ஆயிடுச்சு. மரமா வந்து கொண்டு இருக்கும்போது சொல்றான், இந்த மரம் எப்படிப்பா வந்தது அப்படின்னா, இங்க ஒரு விதை இருந்தது வந்தது. விதையை காட்டு, அதுதான் மரமா இதெல்லாம் விதையை காட்டு அப்படின்னா, அந்த விதை கரைந்துதான் படைப்பாகி இருக்கிறது. படைத்தவனாகிய இறைவன் கரைந்துதான் படைப்பே உருவாகி இருக்கிறது. இந்த படைப்பிலிருந்து படைத்தவனை நீங்கள் பிரித்தறிய முடியாது. இந்த படைப்பிலிருந்து படைத்தவன் கடவுளை தனியா பிரிச்சு வெளியே வைக்க முடியாது. நாம ஒரு சௌரியத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே ஒழிய ரியலா படைத்தவனை இந்த படைப்பிலிருந்து பிரிச்சு வெளியேற்ற முடியுமா? முடியவே முடியாது. இந்த கான்செப்ட் ஹியூமன் சொசைட்டி அச்சீவ் பண்ணனுடைய அடையாளம் தான் நடராஜா கான்செப்ட். நடராஜர் என்பவர் நாட்டியக்காரர், அதாவது இறைவன் நாட்டியக்காரன். நாட்டியத்தையும் நாட்டியக்காரனையும் எப்படி பிரிக்க முடியாதோ அப்படி இந்த படைப்பையும் படைத்தவனையும் பிரிக்க முடியாது. அப்படிங்கிற மனித குல சிந்தனையின் உச்சபட்சம் நடராஜா வழிபாட்டில் வந்து நின்றுது. நான் கல்கியில அட்டப்பட தீபாவளி மலர் கட்டுரைக்கு தான் எழுதியிருந்தேன். அதை தவிர பாக்கி எல்லா கட்டுரையும் பாராட்டி எழுதியிருந்தாங்க. அதனால என்ன பரவாயில்ல. நடராஜா என்பது என்னன்னா, படைப்பிலிருந்து படைத்தவன் பிரிக்கப்பட முடியாதவன். அப்படிப்பட்ட அழகான தத்துவம் அமைந்திருப்பது.
கோயிலுக்கு போகிறோமே, கோயிலில் என்ன மனித உடம்பு தான் கோயிலாக வைத்தார்கள். இப்படி காலை அப்படி வச்சுன்னு அதான் கோபுரம். கால் கொடிமரம் அவருடைய தோற்றத்துக்கான உயிர்நிலை உறுப்பு. இன்னும் உள்ளே போனீங்கன்னா அப்புறம் நீராழி மண்டபம் வயிறு. அப்புறம் இன்னும் நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா ஹிருதயஸ்தானம், அப்புறம் சிரசு, அதான் வந்து கருவறை. அந்த மூல இருக்கிற பரம்பருடைய சன்னிதானம் இருக்கிற அந்த கர்ப்ப கிரக மூல நிலை. இப்படி கோயிலே ஒரு மனிதன் படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த கோயிலே பழைய காலத்தில் கட்டுவாங்க. நம்ம ஆகமம்னு ஒன்று வச்சோம், மனித உடம்பு எப்படியோ அது. சார் இன்னொன்று தெரியுமா, அந்த காலத்தில் இந்த மண்டபம் வரைக்கும் தான் இந்த ஜாதி போவா, இந்த மண்டபம் அப்படி வரல. அது உங்கள் உடம்புல எந்த சக்கரம் வரைக்கும் நீங்கள் போயிருக்கிறீங்களோ அந்த மண்டபம் வரைக்கும் தான் போகலாம். உங்கள் உடம்புல எந்த சக்கரா வரைக்கும் உங்கள் உயிரை கொண்டு போயிருக்கீங்களோ, உங்களுடைய அந்த குண்டலினியை கொண்டு போயிருக்கீங்களோ அந்த மண்டபத்தோடு நம்ம நின்றுடணும். ஏன் நாம இறைவனை புரிந்து கொள்வதற்கு அந்த அந்த லெவலுக்கு மண்டபம் வச்சாங்க. 6 மண்டபம் கட்டியிருந்தாங்க அந்த காலத்தில். ஒவ்வொரு கோயிலையும் கர்ப்பகிரகத்துக்குள்ள யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா சகஸ்ரத்தில் யாருக்கு ஜீவசக்தி போயிற்றோ அவர்கள் தான் அந்த சன்னதிக்குள்ள போகலாம் என்ற மரபு வந்தது. அதற்கு ஜாதி காரணம் அல்ல, உங்கள் நிலை காரணம். சகஸ்ரத்தில் குண்டலினியை சேர்த்தவர்கள் கர்ப்ப கிரகத்துக்குள் போகலாம். அதுவும் ரொம்ப நுட்பமான ஒரு பகுதி. அப்போ கோயில் என்பது அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இறைவனுடைய உடல், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு பாடினார். அந்த கோயிலுக்கு நுழைஞ்ச உடனே முதல்ல ஒரு பலிப்பீடம்னு இருக்கும். இப்போ நம்மளால் ஆடு கோழி கீடிலாம் சில கோயிலில் பலி கொடுத்துட்டு அப்படியே சந்தோஷமா இருக்கான். இதை கேட்டார் அவர், ஆடு கோழி மாடு இதெல்லாம் கேட்டார? இல்லை, இவன் பயங்கரமான ஆள், நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதையாவது கொடுத்துடுறது. பின்னாடி இவன் எதெல்லாம் சாப்பிடலாமோ அதெல்லாம் கொடுத்துடுறது. ஒரு ஐடியா தான். உண்மையில் அந்த பலிப்பீடம்னு எல்லா கோயிலும் இருக்க எண்ணத்தை பலி கொடுக்கணும், அகங்காரத்தை பலி கொடுத்து விட்டு உள்ளே. ஏன் உன்னுடைய நான் இருக்கிற வரையில கோயிலுக்குள்ள என்டர் பண்ற தகுதியே உனக்கு கிடையாது. அதனால உன்னுடைய நான் என்ற அகங்காரத்தை பலிபீடத்தில் வச்சுட்டு என்னுடைய அகங்காரம் ஒண்ணும் இல்லை, நான்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோட கோயிலுக்குள்ள வான்னு இந்த பலிப்பீடம் உண்டாயிற்று. சுவாமிக்கு வாகனம்ங்கிறது ஏன் உண்டாயிற்று? எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இப்படி சொல்றேன், எல்லா உடம்புகளையும் வாகனமாக்கி கொண்டு உயிர் உலாத்துகிறது. கிளி உடம்பு, அன்ன உடம்பு, பன்றி உடம்பு, எலி உடம்பு, எல்லா உடம்புகளையும் வாகனமாக்கி கொண்டு உயிர் உலாவுகிறது. அதுபோல் எல்லா உடம்புகளையும் வாகனமாக்கி கொண்டு கடவுள் உலா வருகிறார். அதான் பல மிருகங்கள்ல உலா வருவதற்கான காரணம். இந்த திருவிழா, கோயில் திருவிழாங்கிறதே என்ன அப்படின்னா படைப்பை புரிய வைக்கிறது தான், கொடியேற்றுறது. அதாவது கிரியேஷன் நடக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறது. அப்புறமா திருவிழா முடியும். என்னன்னா இது ஒடுக்கம், திரும்ப போய் இந்த பிரபஞ்சம் ஒடுங்கிடுது. சில 1000 ஆண்டுகள் இந்த பிரபஞ்சம் இயங்கும், எல்லாம் நடக்கும், அப்புறம் எல்லாம் அப்படியே ஒடுங்கிடும், திரும்பி எல்லாம் விரிவடையும், திரும்பி எல்லாம் ஒடுங்கிடும், நடந்துகிட்டே இருக்கு. இப்படி படைப்பும் ஒடுக்கமும் தான் எல்லாமே என்பதை விளக்குவதற்காகத்தான் கோயிலில் கொடியேற்றி திரும்ப கொடியை இறக்கி திருவிழாவை நடத்துகிற வழக்கம். ஆக ஒரே பரம்பொருள் தான், ஒரே பரமாத்மா தான். ஆனால் பல்வேறு ரூபங்களில் விநாயகராய், முருகனாய், பைரவராய், அம்பிகையினுடைய வடிவம் இருக்கு, அது மனோன்மணி. அவள் மனோன்மணி. மனம் என்பதனுடைய உச்ச நிலை வந்து அம்பிகையினுடைய வழிபாடு. கரும்பு வில் கையில், பஞ்ச பானங்கள், அது 5 பானங்கள். நம்முடைய மனம் 5 பொறிகள் வழியாக தான் எல்லாமே செய்யுது. அதனால 5 பானங்கள். மனம் என்பதனுடைய சக்தி மனோசக்தி, அவள் மனோன்மணின்னு பேர் அவளுக்கு. கரும்பு வில் ஏன் வச்சாங்கன்னா நம்முடைய முதுகு தண்டோட அமைப்பு, நம்ம முதுகு தண்டு இருக்கு இல்லையா, கரும்பு வில் மாதிரி நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான சௌக்கியங்களை கொடுக்கறதே முதுகு தண்டு தான். அது இல்லைன்னு சொன்னா அவன் முதுகெலும்பு இல்லாத பைய புழு, அற்ப புழு அப்படிங்கிறான் பாருங்க. லைஃப்ல எதை நீங்க அனுபவிக்கணும்னாலும் முதுகெலும்பு அவசியம். அந்த கரும்பு வில் மூலமாக தான் நாம் இந்த உலகத்து இன்பங்களை தூக்க முடியுங்கிறதுக்கு அடையாளமாக தான் அது இனிப்பு வில். இன்னொன்று கூட சொல்லி பார்க்கலாம், என்னன்னா கரும்பு வந்து சுகர். உங்க சுகர் லெவல் கரெக்டாக இருந்தால் தான் சந்தோஷமாவே இருக்க முடியும். நீங்க சில பேர் டிப்ரெஸ்டா இருப்பாங்க, அவங்க காரணம் இல்லை, சுகர் இறங்கி விடுத்து. கிருஷ்ணன்னு இருப்பாங்க, சுகர் ஏறி விடுச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்டே இல்லை. சாரி சார், நம்ம சொல்றமே ஒழிய நாம நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, என்னெல்லாமோ உள்ள வந்துட்டு போறது, சத்திர சாவடி மாதிரி ஆயிடுத்து. என்ன சொல்றான், பன்றி காய்ச்சல் வந்துருக்குங்கிறா, நாம என்ன அனுமதிச்சோமா அதுவா வந்திருக்கு. அன்னைக்கு ஒருத்தன் கேட்டான், என்ன ஊர்ல பறவை காய்ச்சல் வந்துருத்தான். இல்லை இப்பதான் பன்றி காய்ச்சலே வருது, அப்புறமா தான் பறவை காய்ச்சல் வரணுமா. எத்தனை விஷயம் வந்துட்டு போறது, அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போறது, எல்லாம் வந்து தங்கிட்டு போயிடுறது. நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. இப்படி சொல்லலாம். கரும்பு வில் பஞ்சபானங்கள், மனம். அதில் ஒரு அழகு லலிதா சஹஸ்ரநாமத்தில் தனியாக பேசியிருக்கேன். லலிதா சஹஸ்ரநாமம் பேசி CD வந்திருக்கு. அதை சொல்லியிருக்கேன். பாசாங்குசம், குரோதாங்குசம், பாசம்
குரோதம், அதாவது விருப்பு. நம்ம ஒரு பொருள் மேலே விருப்பு வைக்கிறோம், வெறுப்பு வைக்கிறோம். இந்த விருப்பு வெறுப்பு என்பதை தான் அங்குசம், தண்டம், இன்னொன்று அம்பாளுடைய அந்த 5 அம்புகள், இப்படி எல்லாமே ஒரு உருவகமாக சொல்லப்பட்டது. மனம், இப்படி முடிச்சிருவோமே, விருப்பு வெறுப்பு, ராகத்வேஷம். இந்த விருப்பு வெறுப்புன்னு இல்லைன்னா மனசுன்னு ஒன்று இருக்குமா? ஒன்றை விரும்புகிறோம், ஒன்றை வெறுக்கிறோம். விருப்பு வெறுப்புங்கிறதே இல்லைன்னா மனம் என்பதே தொழிற்பட முடியாது. ஆக மனமாகிய அம்பிகை விருப்பு வெறுப்பு என்கிற 2 ஆயுதங்களை கையில் வச்சிருக்கிறா. குரோதம், விருப்பு, வெறுப்பு. இப்படி விருப்பு வெறுப்பு என்ற 2 தான் அம்பிகை கையில் வைத்திருக்கிறாள் அப்படின்னு ஒரு உருவகமாக அந்த தன்மை பேசப்பட்டது. இப்படி எல்லாமே எடுத்து பார்த்தா ஒன்னொன்று ஆழமான பொருளும் ஆழமான அர்த்தமும் உடையது. இது தெரிஞ்சுதான் கும்பிடணுங்கிறதுல நம்ம சந்தோஷப்படி எப்படி வேணாலும் கும்பிடலாம். தெரிஞ்சு கும்பிட்டா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக கும்பிடலாம். ஆஹா, இவ்வளவு இருக்கா. சரி, ஒரு கோயிலை சுற்றி பாருங்க. கோயில் எல்லாம் காவியும் வெள்ளையும் காவியும் வெள்ளையும் தான் அடிச்சு வச்சிருக்கா. உள்ள இருக்கிற இடத்துக்கு என்ன பேரு? கர்ப்ப கிரகம் அப்படின்னு பேர். கர்ப்ப கிரகத்துக்குள்ள யார் இருக்கா? சுவாமி இருக்கார். அதுக்கு கர்ப்ப கிரகம் கருவறைன்னு பேர். முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பெண்ணினுடைய கர்ப்பப்பையும் கருவறை. அதில் பிரம்மம் குடி வருகிறது. அது எப்படா வந்ததுங்கிறதான் கோயில் சிவத்தில் எழுதி வச்சிருக்கிறார்கள். பெயிண்ட் சிவப்பு வெள்ளையும், ஏன் மஞ்சள் பச்சை எல்லாம் அடிக்கப்படுத? பெண்ணினுடைய ஸ்ரோனிதம் சிவப்பு நிறம், ஆணின் சுக்கிலம் வெள்ளை நிறம். சுக்கிலமும் ஸ்ரோனிதமும் வெள்ளையும் சிவப்பும் கலந்த போது கருவறையில் பரபிரம்மம் வந்துவிட்டது. அந்த கான்செப்டை அப்படியே கோயில் சோத்தில் எழுதி வைத்திருக்கிறோம். அந்த கோயில் அமைப்பு அப்படி அமைத்து வைத்தோம். எனவே நம்முடைய உருவ வழிபாடு, கோயில் வழிபாடு எல்லாமே மிக ஆழமான கருத்துக்களுடைய உள்ளடக்கம். இதை அனுபவிப்போம், இறைநிலை பெறுவோம். எல்லாவற்றையும் விட மிக முக்கியம் தன்னை இழத்தல். அந்த தன்னை இழத்தல் நிகழ்கிற போதுதான் வழிபாடு பூரணமடைகிறது. நன்றி, வணக்கம்.